கோயிலுக்கு போறதுக்கு எதுயா காட்டுக்குள்ள போறானுங்க? இந்த 7-8 குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் சரின்னு மலையில கடையா கடக்கானு. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அசர்பைஜான்ல இருந்து ரஷ்யாவுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானமானது கசகஸ்தான்ல தரையிறங்க முற்பட்ட சமயத்தில் கீழே விழுந்து நொறுங்கி தீக்கிரையான சம்பவம் அப்படின்றது பெரும் பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. இந்த விமானத்தில் மொத்தம் 67 பேர் பயணம் செஞ்சதா சொல்றாங்க. ஒரு விமானி, விமான பணியாளர்கள் உள்ளிட்ட 5 பேர், மீதமிருந்த பயணிகள் அப்படின்னு இந்த விமானமானது பயணப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் தான் கசகஸ்தானில் உடனடியாக தரையிறங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் உடனடியாகவே அங்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தரையிறங்க முற்படக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு விபத்து நேரிட்டதா சொல்றாங்க. இந்த விபத்தில் இதுவரைக்கும் 42 பேர் பலியானதாக சொல்றாங்க. மீதம் இருந்த 25 பேரை மீட்டிருக்காங்க. இதுல 22 பேரை உடனடியாகவே மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. இந்த பலி எண்ணிக்கை இப்ப 42ஆக இருக்கிறது. இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த விமானமானது விழுந்து நொறுங்கி தீக்கிரையாகக்கூடிய அந்த காட்சிகள், அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. இந்த விபத்தானது எப்படி நடந்தது அப்படின்றத பார்க்க. கசகஸ்தான் நாட்டினுடைய அக்தா விமான நிலையத்தின் அருகில் அவசரமாக தரையிறங்கிய அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடிச்சிருக்கு. இந்த விமானத்தில் 67 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. இதில் விமானி, ஊழியர்கள் அப்படின்னு அவங்க 5 பேரும் இதில் அடக்கும். இந்த விதத்தில் இந்த வீடியோக்களானது தான் தற்போது இணையத்தில் வெளியாகி ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அசர்பைஜான் நாட்டின் தலைநகர் பாகுவிலிருந்து இன்னைக்கு அசர்பைஜான் ஏர்லைன் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று ரஷ்யாவினுடைய செச்சனியாவின் தலைநகரான குரோசனிக்கு புறப்பட்டிருக்கு. இந்த விமானம் கசகஸ்தான் நாட்டினுடைய வான் பகுதியில் பறந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் இந்த சம்பவமானது நேரிட்டு இருக்கு. அதாவது அந்த சமயத்துல விமானம் இயங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து விமானத்தை அவசரமாக தரையிறக்க முடிவு செஞ்சிருக்காங்க. கசகஸ்தான் நாட்டினுடைய அக்தா விமான நிலையத்துல விமானத்தை அவசரமா தரையிறங்க முற்பட்ட சமயத்துல இந்த அக்தா விமான நிலையத்தின் பக்கத்தில் இருந்த விமானியினுடைய கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு. அக்தா விமான நிலையத்தை அடைய 3 கிலோமீட்டர் தூரம் இருந்த நிலையில இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கு. தரையில மோதிய அந்த வேகத்துல விமானமானது தீப்பற்றி எரிந்திருக்கு. இந்த சமயத்துல தான் விமானத்தில் பயணித்த 67 பேர்ல 42 பேர் பலியாகி இருக்காங்க அப்படின்ற விவரங்களை எல்லாம் தெரியப்படுத்துறாங்க. இதுல 11 வயது சிறுவன், 16 வயது சிறுமி உள்ளிட்ட 25 பயணிகளும் காயமடைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே உடனடியாகவே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. விமான பணியாளர்கள் பற்றிய விவரம் இன்னும் தெரிய வரல அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இதற்கிடையில தான் விமானம் தரையிறங்க முயன்ற சமயத்துல தரையில் மோதி இந்த விபத்துக்குள்ளான வீடியோவானது வெளியாகி இருக்கு. இதுல விமானம் வானிலிருந்து ஒரே சீரா தரையிறங்காம அசஞ்சு வந்து அந்த தரையில மோதி தீப்பிடிச்சிருக்கிறதும் பதிவாகி இருக்கு. முதற்கட்ட விசாரணையில அந்த விமானம் வானில் பறந்த போது மோசமான வானிலை நிலவி இருக்கிறதாகவும் அதிகப்படியான பனிமூட்டத்தால விமானத்தை சீராக இயக்க முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறதாகவும் இதையடுத்து விமானத்தை அவசரமாக இயக்க, அதாவது தரையிறக்க விமானிகள் முடிவு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சதாகவும் சொல்றாங்க. அதே போல இதுல வேற ஏதாவது கோளாறு உள்ளதா, அதாவது இன்ஜின்ல கோளாறு இருக்கா, இல்ல மற்ற இயந்திரங்கள்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கலாமா அப்படின்ற கோணத்திலையும் இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பயணம் செஞ்ச 62 பயணிகள், அதன் பிறகு விமான பணியாளர்கள் 5 பேர் அப்படின்னு மொத்தம் 67 பேர் பயணப்பட்டிருக்காங்க. இதுல தான் 42 பேர் பலியாகி இருக்காங்க அப்படின்ற அந்த விவரமானது சொல்லப்படுது. இதுல யார் யார் அப்படின்ற அடையாளம் காணக்கூடிய பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்றதையும் சொல்றாங்க. பொதுவாகவே விமான விபத்துகளுக்கான காரணம் அப்படிங்கும்போது அது 3 விதத்துல சொல்றாங்க. ஏற்கனவே இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த முன்னாள் விமானிகள் கிட்ட நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசியிருந்த சமயத்திலையும் விமானிகள் சொல்லக்கூடிய அதிமுக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மையான காரணம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது விமானத்தில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகளால விபத்து ஏற்படும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே போல இரண்டாவதாக விமான ஓட்டியினுடைய கவனக்குறைவாலையும் இப்படியான சம்பவங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் அப்படியான சம்பவங்கள் நடந்தது உண்டு அப்படின்றதையும் அந்த விமானிகள் ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தாங்க. மூன்றாவது ஒரு காரணி தான் வந்து மிகவும் சவாலானதாகவும் அவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது வானிலை மாற்றம், அதே போல
வானியக்கவியல் காரணங்கள், இப்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாதான் இது இன்னும் கூடுதலான சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அசர்பைஜான்ல நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து, அதாவது கசகஸ்தான்ல தரையிறங்கக்கூடிய சூழல்ல அந்த விமானம் தரையில விழுந்து நொறுங்கி தீக்கிரையான காட்சிகளை எல்லாம் நம்ம அந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள்ல. இந்த ஒரு சூழ்நிலைக்கான காரணம் என்ன அப்படின்னு முதல் கட்ட தகவல் அப்படின்னு வரும்போது அதிகப்படியான பனிமூட்டம் தான் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அந்த ஒரு சூழல்ல தான் இந்த விமானத்தை தரையிறக்குறோம் அப்படின்ற அந்த தகவலை அருகில் இருந்த கசகஸ்தானினுடைய அந்த மையத்துக்கு அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த விமானமானது தரையிறங்க முற்பட்ட சமயத்துல தான் அது கீழே விழுந்து இந்த தீப்பிடித்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்மளும் பார்க்குறோம். இந்த வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப சவாலானது. அப்படியான ஒரு சூழலாக இருக்கும்போது இது நிறைய சிரமத்தை உண்டு பண்ணும், எதிர்பாராத விதத்தில் விபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த விமானிகள்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் நம்ம பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் இதற்கான ஒரு விசாரணை அப்படின்றது இருக்குது. இந்த 42 பேர் பலியாகி இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த எண்ணிக்கை இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுமே ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. இதன் பிறகு நடக்கக்கூடிய விசாரணையில் தான் உண்மையிலேயே இந்த விமானம் ஏன் இலக்கு நோக்கி பயணிக்க முடியல, இடையில என்ன கோளாறு ஏற்பட்டுச்சு, உண்மையிலேயே விமானியினுடைய கவனக்குறைவா அல்லது விமானத்தில் இருந்த இயந்திரங்களினுடைய பழுதின் காரணமாக ஏற்பட்ட கோளாறா, இல்லை உண்மையிலேயே இது இயற்கையினுடைய சூழ்நிலை தான், இந்த பனிமூட்டம் தான் காரணமா அப்படின்றதெல்லாம் விசாரணையினுடைய இறுதியில தான் தெரிய வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலுமே கூட இந்த பலி எண்ணிக்கையானது இதற்கு மேல அதிகரிக்க கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கு. இந்த விமான விபத்தை ஒட்டியும் ஒவ்வொரு விமான விபத்து நடக்கக்கூடிய சமயத்திலையும் அதிலிருந்து ஒரு படிப்பினையை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது பார்க்கிறோம். ஏன்னா கடந்த காலங்கள் ஏற்பட்ட தவறுகளிலிருந்து என்ன தவறின் மூலமாக இந்த விபத்துக்கள்லாம் ஏற்படுது அப்படின்றதையெல்லாம் ஒவ்வொரு முறையும், குறிப்பாக இந்த விமானத்துறையை பொறுத்த வரைக்கும் அதை மீண்டும் நடக்காத வண்ணம் தான் அந்த நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க. அதற்காகவே தான் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு விமான விபத்து நடந்ததுக்கு பிறகும் கூட அந்த விசாரணையானது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னா அதற்கான காரணமே மீண்டும் இந்த தவறு நடக்காத வண்ணம் அதை சீர் செய்வாங்க. ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்டது அப்படின்றதுனால அதையெல்லாம் உட்புகுத்துவாங்க அப்படின்றத தான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த விமான விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்றதும் கூடிய விரைவில் வெளிவரும். கோயிலுக்கு போறதுக்கு எதுக்கு காட்டுக்குள்ள போறானுங்க? இந்த 7-8 குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் சரின்னு மலையில கடையா கிடக்கானு. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறை பக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.